இன்றைய நாளில் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். யோபு 19:25 முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நல்ல சரீர சுகத்தை இழந்து போயிருக்கலாம். நல்ல வரவுகளை, வருமானங்களை இழந்து போயிருக்கலாம். நல்ல வழிகளை, வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நல்ல வாழ்க்கையை இழந்து போயிருக்கலாம். அல்லது சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் அதை மீட்டு கொடுப்பதற்கு ஒரு மீட்பர் இருக்கின்றார். அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கின்றார். எனவே நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் அதை உங்களுக்கு நிச்சயமாகவே மீட்டு கொடுப்பார். யோபு தன்னுடைய உபத்திரவத்தின் நாட்களிலே சொன்னானே, எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று. கர்த்தர் அவன் நினைப்பதை பார்க்கிலும் அதிகமாக அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். 4 தலைமுறைகளை காணும்படியாக கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்தார். கர்த்தர் அவ்விதமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதைவிட மேலாகவும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு மீட்டுக் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா.